திசை மாறும் வாழ்க்கையே. மாணிக்கம், டேய் மாணிக்கம், மாணிக்கம், எங்கடா போனா நீவன்? ஆடு மாடு கோழி உனத்தையும் காணோம், எல்லாத்தையும் ஓட்டிட்டு எங்க போனா நீவன்? மாணிக்கம், மயிலாத்தா, 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 அங்க என்ன பண்ற? தோ வந்துட்டேன்கோ. என்னங்கோ, என்ன ஆச்சு? மயிலாத்தா, எங்க ஆடு மாடு கோழி உனத்தையும் காணோம், மாணிக்கத்தையும் காணோம், எல்லாத்தையும் அவுத்துட்டு போட்டு எங்க போன? எங்கெங்க போயிருக்கு போறேன்? எல்லாத்தையும் ஓட்டிட்டு மேய்க்கிறதுக்கு போயிருப்பானா இருக்கு. போய் தோட்டத்துல வாருவோங்க. அது சரி, எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு அவுத்து விட்டா எல்லாம் கேறு இழுத்துக்குதுன்னு தானே எல்லாத்தையும் கட்டி வைக்க சொன்னேன். எல்லாத்தையும் அவுத்துட்டு எங்க போனான் அவன்? நான் பாக்கலையே கரெக்டேன். அவனை எங்காலும் ஓட்டிட்டு போயிருப்பேன் பாருங்க. எங்காலும் மரத்தடி தான் நிழல்ல நிப்பேன். அது சரி, பொம்பளை வீட்டுக்குள்ள மட்டும் பார்த்துட்டு இருந்தா பத்தாது, வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். அது சரி. இது நல்லாத்தே இருக்குது உங்க நாயம். நான் வீட்டுக்குள்ளேயும் பார்த்து இங்கேயும் பார்த்துக்கிறேன். அப்புறம் நீங்க எனத்துக்கு தான் இருக்கிறீங்க. என்ன மயிலாத்தான், குரல் எல்லாம் எப்பவும் இல்லாத மாதிரி நீளுது என்ன? என்ற கூட கத்துறது விட்டு போட்டு அவனை எங்க போனான்னு அவனை போய் பாருங்க. வேற வேலை இல்லை உங்களுக்கு. மயிலாத்தா, மயிலாத்தா, அட நில்லு. அடக்கிறகமே, இதே நீ இவன் எப்பவும் இல்லாம இப்படி நம்ம கூட கத்தி போட்டு போறான். இவன் மகன் போனதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு? என்னைக்கு இவனை ஓட்டு விட்டு போனானோ அன்னையிலிருந்து எனக்கு பிடிச்சது சனி. மாணிக்கம், டேய் மாணிக்கம், எங்கடா போனேன்? ஐயா, அடடே செல்லத்தோர மீனாட்சி, வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தே எத்தனை நாள் ஆகி போச்சு. ஊடு வாசல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஆளுகளை பார்க்கவே முடியல. சரி இருக்கட்டு, எப்படியோ ஒன்று நல்லா இருந்தீங்கன்னா சரி. ஊடெல்லாம் நல்லா செட் ஆயிருச்சா செல்லத்தோர? ஐயா, உங்க உன்னையும் ஐயா, நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு ஊடு வாசல் எல்லாம் நல்லா செட் ஆயிருச்சு. நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா. ஆமாமுங்க ஐயா, நீங்க பார்த்து வாங்கி கொடுத்த வீடு எப்படிங்க ஐயா நல்லா இல்லாம போகு? நாங்க நல்லா இருக்கிறோம்ங்க ஐயா. இந்த வார்த்தையை கேட்கறக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதப்பா. நல்லா இருந்தீங்கன்னா சரி. ஐயா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கிறீங்களாங்க ஐயா? தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. உங்களை பார்க்கறக்கு வரணும்னு நானும் இந்த ஒரு மாசமா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு வேலை குறுக்க வந்து வர முடியாமையே போயிருச்சுங்க ஐயா. நான் ஊடு வாங்கினதுக்கு அப்புறமா நமது ஓட்டத்துக்கு வேலைக்கு வரலையேன்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க ஐயா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணே. யாரு வந்தா என்னோ வரலினா என்னோ, எந்த வேலை நிற்க போகுது சொல்லுவாங்களா? நீயும் 1000 வந்த போன, எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வராததுனால நீங்கள் என்னால் நினச்சிக்குவீங்களோ, என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிருவீங்களோன்னு மனசுக்கு வருத்தமாக இருந்ததுங்க ஐயா. அதனாலதான் என்னானாலும் சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்ட்டு வந்தனுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, மாமா வேலைக்கு வரலின்னு நீங்கள் இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா. எங்களோட சுட்டுவேஷனு, அதனால நாங்கள் எங்கள் வேலை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். மாமா இந்த 4 நாளாக பால் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாருங்க ஐயா. அதனால தான் உங்கள் கூட சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோங்க ஐயா. அடடே, அப்படியா செல்லத்தோர? ரொம்ப சந்தோஷமாப்பா. எப்படியோ ஒன்று, நீ இன்னைக்கு பால் எடுக்கிற, நாளைக்கு பால் சொசைட்டே வச்சு நல்ல முறைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம்ங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நாங்கள் என்னைக்கும் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டோங்க ஐயா. ஆட உடுங்க பிள்ளைகள, சும்மா அதை பத்தியே பேசிட்டு எல்லாம் இருக்கிறத யாரோ ஒருத்தர் அந்த ஆண்டவன் என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு உதவி பண்ண சொல்லிட்டு, நல்லவைகளுக்கு ஆண்டவனை ஏதோ ஒரு வகையில துணை இருப்பேன். அப்படித்தான் நானும் உங்களுக்கு துணையா இருந்தேன். அத்தனதே ஐயா. இப்படியெல்லாம் சொல்றது உங்களோட பெருந்தன்மையா இருக்கலாமுங்க ஐயா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த சாமியே நீங்க தானுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, யாருமே இல்லாத அனாதைகளாக நாங்கள் வெளியில் வந்து நிற்கும் போதும் சரி, எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்து நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தப்பவும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறீங்க. இந்த நன்றியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டோங்க ஐயா. சரி, அது எல்லாம் விடுங்க. எல்லாம் இருக்கிறத மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு தானே இருக்கிறோம். அதுல என்ன இருக்குது ஐயா?
அது வந்து நான் உங்க கூட ஒன்று கேட்கணும். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நீங்க தப்பா நினைக்கலீன்னா நான் எனக்கு தோன்றதை கேட்கட்டுமாங்க ஐயா? செல்லத்தோர, நீயும் எனக்கு பெத்த பையனாட்டத்தான் செல்லத்தோர. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஐயா, உதவியெல்லாம் ஒன்றும் வேண்டாமுங்க ஐயா. எனக்கு உங்க கூட ஒன்று கேட்கணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க ஐயா. அட என்னப்பா நீ, நானே கேளுன்னு சொல்ற, நீ மறுபடி பேசுனதீவே பேசிட்டு இருக்கிற. ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்கோ. என்ற காதுல தப்பா உழுகுது. அதுதான் என்ன ஏதுன்னு ஒரு கெட்டு உங்ககிட்டவே கேட்டர்லான்ட்டு வந்தேங்கய்யா. ஏனுங்கய்யா, நம்ம சின்ன கவுண்டரு கல்யாணம் பண்ணிட்டாராமே, உண்மையாங்கய்யா? அட நீ கேள்விப்பட்டதெல்லாம் நெசந்தேனப்பா. நீ இப்பத்தான் கேள்விப்பட்டிருக்கிற. அது நடந்து 4 நாள் ஆகுது. ஏன் 1 வாரமே ஆக போகுது. அதுக்கு நீ என்ன பண்ணிக்கிறது? அவன் தலை எழுத்து, அவன் விதி அவனே தேடிட்டேன். நான் நீ என்ன பண்ணிட்டு அட போனா கிறந்தலையுது. நம்ம சாதி சனத்துக்குள்ள இப்படி தலை குனி வச்சு போட்டு போவான்னு நான் நினைச்சே வாக்குல. ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்கோ? அப்படின்னா நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையாங்கய்யா? ஆட ஆமாமாப்பா. அதுக்கு நீ என்ன பண்றது சொல்லு. நடந்தது நடந்து போச்சு. உனி அதை பத்தி பேசி எனத்துக்காக போகுது. என்ன பண்றது? கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு வேறு வாங்கணும்னு ஆண்டவன் தலையில் எழுதியிருக்கிறேன். உனி அதையும் பார்த்துத்தேன் ஆகணும். போனதே போன. வேற ஏதாவது பிள்ளை கூட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல. நான் உனி சின்னத்தாய் மூஞ்சியில எப்படி முழிக்கிட்டு. ஐயா, இந்த காலத்துல யாரை நம்புறது, என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலீங்க ஐயா. நம்ம சின்ன தாயம்மா அப்படியெல்லாம் புள்ள வளர்க்கல. அவங்க பாவமுங்க ஐயா. என்னமோ இதுக்கு தலை எழுத்து. என்ன பண்றது? அட விடுங்க, நானே அதை பத்தி நினைக்கிறது இல்லை. எப்படியோ ஒன்று, எங்கேயோ நல்லா இருந்தாங்கன்னா சரி. என்ன ஒன்று, சின்னத்தாய் பார்த்து பேசணும்னு நினைக்கிற என்ற மனசும் வர மாட்டேங்குது, காலும் ஏற மாட்டேங்குது. என்னதே பண்ணிட்டு நான் செல்ல தரேன். ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க ஐயா. அவங்க பண்ணுனதப்பா அவைகளே உணர்ந்து திருந்தி உங்ககிட்ட வர்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமாங்க ஐயா. ஆனா ஒன்று, நந்தினியும் நல்ல உள்ளதானுங்க ஐயா. என்ன 2 பேரும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு மரியாதையா இருந்திருந்திருக்கு. என்ன பண்றது? விடுங்க ஐயா. இந்த சின்ன வயசுல இத்தனை நிதானமா, இப்படி பக்குவமா, இப்படி பகுத்தறிவா பேசுறவங்களை பார்க்கறதுக்கே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. செல்லத்தோர மீனாட்சி, நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இதே மாதிரி பகுத்தறிவோடு இருந்தீங்கன்னா எனக்கு அதே போது. மற்றபடி நான் எனக்கு நடக்கிறத பத்தி, குடும்பத்தில் நடக்கிறத பத்தி எதையுமே நினைக்கிறது இல்லை. எல்லாம் விட்டு தள்ளி உதறி தள்ளிட்டு வேலை பாருங்க. ஐயா, எனக்கு மனசே கேட்கலீங்க ஐயா. நான் இன்னைக்குத்தான் மாணிக்கத்தீவே பார்த்தேன். அவனையும் பார்க்கவே முடியல. அவங்கிட்ட கேட்ட உடனே ஓடி வந்துட்டேனுங்க ஐயா. நான் வேணா உங்களுக்கே துணையா நான் இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறேனுங்க ஐயா. என்னப்பா சொல்ற? யாரு கஷ்டத்தையும் ஆறு மேத்துட்டு நடக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கால நேரம் வரு. காலந்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லு. நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க. சரி, வந்தவையில நீக்க வச்சு வெளியிலேயே பேசிட்டு இருக்கிறேன் பாரு. நடங்க, 1 ரூபாய் காப்பித்தே நீ குடிப்பீங்களாம்மா? வாங்க உள்ள போலாம். ஐயா, இப்ப கூட நீங்க எங்களை பத்தி நினைக்கிறீங்க. ஆனா நம்ம சின்னையா ஏனுங்க ஐயா இப்படி பண்ணிட்டு போனாரு? என்னால இதை ஏத்துக்கவே முடியலைங்க ஐயா. எல்லாம் அந்த ஆண்டவன் நடத்தும் நாடகம். உனி அதுக்கு மேல நான் என்ன சொல்லிட்டு? ஆட விடுங்க, வாங்க உள்ள போலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நல்லதே நடக்கும் பாருங்க. நான் எங்க இருந்தாலும் அவங்களை தேடி கூப்பிட்டு வரணுங்க ஐயா. வேண்டாம் செல்லத்தோட, அந்த வேலையெல்லாம் எதுவும் பண்ணாத. உன்ற வேலை என்னவோ நீ அதை பார்த்துட்டு பொட்டு மணியாட்ட இரு. எல்லாம் நடக்கிறது நல்லபடியா நடக்கு. நீங்க இந்த அளவுக்கு என்ற மேல அக்கறையும் பாசம் வச்சு வந்து கேட்குறீங்க பாரு, அதுவே எனக்கு போது. நீங்க முதல்ல வாங்க, உள்ள போய் உட்காந்து பேசலாம். இல்லைங்க ஐயா, எனக்கு நல்லா தெரியும் நம்ம சின்ன ஐயாம இப்படியெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க ஐயா. நானே அவங்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டு தான் நான் உள்ள வருவேன்.
இங்க வாரு செல்லத்தோர, நீ மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்காத. நீ போய் உன்ற வேலை பாரு, நல்ல முறைக்கு பால் வியாபாரத்தை பாரு. நீ அவிகளை தேடிட்டு இருக்காத, அவிகளே வருவாங்க பாரு. இல்லைங்க ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவிகளை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் நான் உள்ளேயே வருவேன். இதுக்கு மேல உன்ற விருப்பமாப்பா, நான் சொல்றத சொல்லிட்ட. இதுக்கு மேல நீ என்னமோ பண்ணு, அப்புறம் என்னை எந்த குத்தம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இல்லைங்க ஐயா, மாமா சொன்ன மாதிரி எங்க இருந்தாலும் நந்தினியும் நம்ம சின்ன ஐயாவையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. கண்டிப்பா அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க ஐயா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்க உழைப்ப நீங்க எடுத்துக்காதீங்க. இப்பத்தே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல முறைக்கு மேல வந்துட்டு இருக்கிறீங்க. உங்க உழைப்ப போய் பாருங்க, அத்தனைதான் நான் சொல்லுவேன். கவுண்டரையா வேச்சுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருந்தா பேசாம உங்க வேலைக்கு போய் பாருங்க. ஐயா, என்னங்க ஐயா இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஆமாம் செல்லத்தொர, அவிக பண்ற தப்பு, அவிக பண்ற பாவத்தை அவிக தான் சுமக்கோணும். நீங்க எதுக்கு பாக்குறீங்கோ? பேசாம உங்க வேலைகளை போய் பாருங்கோ. கடனுடனே கட்டுற வேலை பாருங்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்க ஐயா, உங்க விருப்பம் எதுவோ அது போல நாங்க நடந்துக்கிறோம். நாங்க வர்றோங்க ஐயா. போயிட்டு வாங்க, போய் உங்க வேலை பாருங்க. நல்ல முறைக்கு பால் வியாபாரத்தை போய் பாரு போ. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, அப்ப நாங்க போயிட்டு வரோங்க ஐயா. அடுத்தவனுக்கு இருக்கிற அக்கறையும் கூட நான் பெத்த பையனுக்கு இல்லாம போயிருச்சு. எல்லாம் பேசிட்டு உனி எனத்துக்கு ஆக போகுது. மயிலாத்தா, மயிலாத்தா, வர மோர் இந்த வெயிலுக்கு ஒரு கிளாஸ் ஊத்து மயிலாத்தா. இந்த அம்மா வேற நம்மளை படிக்கிறக்கே விடாம சும்மா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்குது. வீட்டு வேலையை சொன்னா செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி கடைக்கெல்லாம் அனுப்புது இந்த அம்மா. சை. இன்னைக்கு எப்படியாவது நந்தினிக்கு ஃபோன் பண்ணி அவள் என்ன பண்ணுறா, எந்த ஊரில் இருக்கிறான்னு எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் இருந்து அம்மா டார்ச்சர் தாங்க முடியல. யாருக்கும் தெரியாமல் நந்தினிக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியது தான். ஐயோ, என்ன இது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது வண்டி? ஐயோ, எப்படி நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறது? ஒரு வேளை அவள் எடுக்கலன்னா பண்ணலாமா வேண்டாமா? ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி நடு ரோட்ல பெப்பர் பேன் போயிட்டு இருக்குது? ஏமா ஏமா. சரி, என்னானாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஃபோன் பண்றோம். ஏமா பொண்ணு, கொஞ்சம் தள்ளிக்குமா. ஏமா இப்படி நடு ரோட்ல பெப்பர் பேன் போயிட்டு இருக்கிற? வண்டி பிரேக் பிடிக்கல, தள்ளிக்குமா, தள்ளு. ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு போய் இந்த அம்மா சொன்னதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். ஐயோ, அறிவு கெட்டவனே, எந்திரடா மேல. டேய் சுருட்ட மண்டை, உன்னதாண்டா, எந்திரடா மேல. எரும மாடு மாதிரி மேல படுத்துக்கிறான் பாரு, வண்டி கொண்டு வந்து இடிச்சது இல்லாம. எந்திரடா. டேய், உனக்கு என்ன காது சேகுடா, கண்ணு குருடா? உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கிறேன், எந்திரி மேல. ஐயோ, சாரிங்க, சாரி. வண்டி பிரேக் பிடிக்கல, அதுதான் தெரியாம விட்டுட்டேன். நீங்க தானவா? சாரிங்க. கை கொடுங்க, எந்திரிங்க மெதுவா. பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அறிவு கெட்டவனே, நீ வந்து விழுகிறதுக்கு நான் தான் கிடைச்சனாடா. அறிவு கெட்டவனே, கண் என்ன முன்னாடி வச்சுட்டு வந்தியா, உடனே வச்சுட்டு வந்தியா? எரும மாடு, கை கொடுடா. சாரிங்க, அதான் நான் சாரின்னு சொல்லிட்டேன்ல, தெரியாம தானே விட்டேன். தெரிஞ்சே யாராவது விடுவாங்களா? பார்த்து மெதுவா எந்திரிங்க. சாரிங்க, தெரியாம விட்டுட்டேன். நான் சத்தம் போட்டேன், உங்களுக்கு காது கேட்கல. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய், நீ எல்லாம் மனுஷன் தானவா, வேற ஏதாவதானே எனக்கு தெரியல. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு லிஃப்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன், தேவையில்லாதது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். அது பத்தாதுன்னு பேசாம ரோட்ல போயிட்டு இருந்தா மேலே கொண்டு வந்து வண்டி விட்டு இடிப்பேன். நீ எல்லாம் என்ன மனுஷனா என்ன? ஏன்டா என்கிட்டவே வம்புக்கு வர எப்ப பார்த்தாலும்? ஐயோ, இல்லைங்க, நான் வேணும்னெல்லாம் கொண்டு வந்து விடல. தப்பா நினைக்காதீங்க, நிஜமாமே பிரேக் பிடிக்கலங்க. பிரேக் பிடிக்கலன்னா எங்கேயாவது கொண்டு போய் விட்டு ஏத்து. என் மேல ஏன்டா விட்ட? ஏங்க, நீங்க தான் நடு ரோட்ல பெப்பர் பேன் நடந்து போயிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்க மேல விட்டுட்டேன். நான் என்ன வேணும்னா விட்டேன். ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? கோவப்படாம உன்னை அப்படியே கொஞ்சுவாங்களா? மூஞ்ச பாரு சுருட்ட மண்டை, பேசாம ஓடி போயிடு. சரி, கோவப்படாதீங்க. உங்களுக்கு எது அடிக்கேது படலையே, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம விட்டுட்டேன். இப்ப எனக்கு எதுவும் ஆகாதனால பரவாயில்ல. என் இடுப்பு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஆளையும் மண்டையும் பாரு. சீ. அதான் எதுவும் ஆகலல்ல. சரி விடுங்க. வாங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்றேன்.
எதுக்கு இன்னும் இருக்கிற என் கை காலையா உடைச்சு கொண்டு போய் விடுறக்கா? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிரு, இல்ல கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஐயையோ சாமி, நான் தெரியாம விட்டுட்டேன், விடுங்க, நான் வர்றேன். மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு, நல்லா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி பனங்க மண்டையை வச்சுக்கிட்டு எனக்குன்னே வந்து சேர்றான் பாரு. எங்க போனாலும் என் கூட வம்பெழுத்துட்டே இருக்கிறான். இவனை அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ கடவுளே, காலே போச்சு எனக்கு. நந்தினிக்காச்சும் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன், அதுவும் போச்சு. இந்த அம்மானால என் கை காலெல்லாம் உடஞ்சதுதான் மிச்சம். அம்மா, உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு.